விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டு இப்போ இன்றைக்கி 5/7/2024 அதில் வந்து அந்த ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் எஸ்ஐஸ் ஆஃப் போலீஸ் அண்ட் ஸ்டேஷன் ஆஃபீஸர்ஸ் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட் 2023 அதனுடைய அந்த நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து அவங்க வந்து லிஸ்ட் ஆஃப் அடிஷனல் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் ஃபார் சிவி பிஎம்டி இடி பிஇடி as per the orders of Honorable High Court. ஆனால் அந்த ஸோ நம்பரு ஆனால் WP WMP நம்பர்லாம் போட்டு அந்த டேட்டா 21/6/2024 போட்ட உத்தரவுப்படி அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு 303 பேருக்கு அனுப்பியிருக்காங்க. அதில் ஒரு டிபார்ட்மெண்டல் கோட்டாலாம் இருந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது பார்த்தோம்னா இப்போ இவங்க எல்லாம் அந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டு என்டூரன்ஸு அப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு இதுக்கெல்லாம் வர சொல்லுவாங்க. அதுலேயே அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுக்கான கால் லெட்டர்ஸை வந்து அந்த 303 பேர் அந்த ரிசல்ட்டு போட்டுட்டு அதில் என்ன சொல்கிறாங்க, அந்த JR 2023 த கால் லெட்டர்ஸ் ஃபார் அடிஷனல் கேண்டிடேட்ஸ் வில் பி சென்ட் ஆன் ரெஜிஸ்டர்டு இமெயில் அப்படின்றாங்க. ஆனால் அதை உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க அந்த 303 பேர். இப்போ இதில் நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, இந்த 303 பேர் அவங்க வந்து கடந்த 2023 ஆகஸ்ட் மாதம் பரீட்சை எழுதியிருப்பீங்க. ஏறத்தாழ ஒரு வருஷம் ஆக போகுது. ஏன்னா இப்போ 11 மாதம் ஆச்சு. அப்புறம் அதுக்கடுத்து அந்த நீதிமன்ற உத்தரவு அது வந்து கடந்த 21/6/2024 அன்னைக்கு தான் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த தீர்ப்பும் கூட நமக்கு வந்து அந்த அவங்களுடைய நீதிமன்ற தீர்ப்பு உத்தரவை வந்து அவங்க வெப்சைட்டில் எடுக்கிறதுக்கே அன்னைக்கு எனக்கு 24 வரைக்கும் ஆயிடுச்சு. 24ஆம் திங்கக்கிழமையே என்னமோ ஆச்சு. ஆனால் அப்போ இங்கே டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு கிடைக்கிறதுனா 26 அல்லது 27 அந்த டேட்டுக்கு தான். அதற்கு முன்னதாக கிடச்சிருக்க வாய்ப்பு கிடையாது. அதுலேயே வந்து அவங்க வந்து ஒரு 12 வாரமோ என்னமோ கொடுத்துருந்தாங்க. அந்த நீதிமன்ற உத்தரவுலேயே கூட அவங்க வந்து அது ஒரு 3 மாதம் டைம் கொடுத்துருந்தாங்க. 3 மாதம் டைம்னா கூட அவங்க என்ன சொன்னாங்க, வித்தின் 3 months ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் எ காப்பி ஆஃப் திஸ் ஆர்டர் அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்படின்னால அதான் சொல்கிறேன்ல, 26 27 அதற்கு முன்னதாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த ஆர்டர் கிடச்சா அவ்வளோதான். ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி உடனடியாக எவ்வளோ துரிதமாக இந்த வேலையை பார்த்துருந்தா இந்த 303 பேர். ஏன்னா அதில் அவங்க அந்த குருசியல் டேட்டா வந்து 26/9/2023 அதாவது அந்த ரிசல்ட்டு ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட்டு போட்டதில் 1:5 அதுக்கடுத்து அப்பியர் ஆகணும்ல, அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியதை அந்த குருசியல் டேட்டா வச்சு தயார் பண்ணது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இந்த பெட்டிஷனர், இந்த ரிட்டுக்கான பெட்டிஷனர்னுடைய மெயின் ப்ரேயர் என்னென்னா, அந்த ஜிடியில் வந்து போடலை. ஆனால் அதாவது மார்க்கு கூட வாங்கினவங்களை அவங்களுடைய கம்யூனல் கேட்டகரியிலேயே போய் பண்ணதுனால பின்தங்கின மார்க்குக்காரங்க வர முடியல, ஜிடிக்கு அவங்கள கொண்டு போயிருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு 2-3 ரிட் பெட்டிஷனில் வந்து மெயினாக வந்து அந்த எஸ்சி ரிசர்வேஷனில் வந்து 14 பேர் வந்திருந்துருக்கணும். பட் ஒன்லி அலோகேட்டிங் 13 seats இன்ஸ்டீட் ஆஃப் 14 seat டு த எஸ்சி ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது ஒரு 2-3 ரிட் பெட்டிஷனில் கேட்டிருந்தாங்க. அதனால் 14 பேர் எஸ்சிக்கு வர வேண்டியது வரலை அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு வந்து கொடுத்துருந்தது. சரி, அதில் இருக்கக்கூடியதை வந்து ரெக்டிஃபை பண்ணியிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்பில் அவங்க தாக்கல் செஞ்ச அஃபிடவிட்டில் கூட ரொம்ப ஜென்யூனாக வந்து அவங்க வந்து தே ஹேவ் ரெகக்னைஸ்டு த மிஸ்டேக் அண்ட் ஹேவ் அண்டர்டேக்கன் டு ரீடூ த எக்ஸைஸ் ஃப்ரம் த ஸ்டேஜ் ஆஃப் அந்த 26/9/2023 அந்த டேட்டா குருசியல் டேட்டா வச்சு, அதாவது குருசியல் டேட்னா ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சு அந்த ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆன அந்த இதை வச்சு அதில் பாதிக்கப்பட்டவர்களை எடுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. சரி, அந்த என்டையர் ப்ராசஸையும் 3 மாதத்தில் முடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதில் ஒரு 303 பேர் அதில் வந்து இப்போ அந்த அடிஷனல் லிஸ்ட்டாக போட்டிருக்காங்கப்பா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனல் சார்பாக அந்த 303 பேர், ஆனால் அவர்களுக்கான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம். ஆனால் மனப்பூர்வமான இதயபூர்வமான வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. இந்த 303 பேர் வந்து இவங்க வழக்கு போனவங்கன்னு சொல்ல வரல. அப்போ இதில் பாதிக்கப்பட்ட எல்லாரையுமே, ஆனால் வழக்கு போனவங்க போகாதவங்க எல்லாரையுமே பாதிக்கப்பட்டதாக
இந்த ப்ராசஸ் எடுக்கும் பொழுது யாரெல்லாம் பாதிப்புக்கு உள்ளாகிறாங்களோ அவங்களெல்லாம் கொண்டு வாங்கனால இந்த 303 பேர் வந்திருக்காங்க. இப்போ இந்த 303 பேருக்கு வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வைக்க முடியாது. ஆனால் எது இந்த என்டூரன்ஸு, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டு அப்படின்னு என்னுடைய கருத்துப்படி சொல்கிறேன். இவர்கள் எல்லாரையுமே வந்து ராஜரத்னம் ஸ்டேடியம், ஆர்ஆர் ஸ்டேடியம்னுவான் சென்னை, ஆர்ஆர் ஸ்டேடியத்துக்கு தான் வர சொல்லுவாங்க. என்னுடைய கணிப்பு சரியாக இருந்துச்சுன்னா அநேகமாக வருகிற 22, 23 2 நாள் நடக்கும். ஆனால் எப்படியும் வந்து அந்த முத நாள் வந்து அவர்களுடைய அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனு அப்படியே தானே 1500 என்டூரன்ஸு, அப்புறம் 2வது நாள் வந்து அந்த ஃபிசிக்கல் இது ஓடிடும், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு. ஆனால் அந்த முதல் நாள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனு, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டு, என்டூரன்ஸு, இது 3மே வந்து அந்த ஃபஸ்ட் டே அப்புறம் செகண்ட் டே இது முடிஞ்சிடும். 303 பேரும் சென்னைக்கு தான் ஒரே இடத்துல தான் வர சொல்லுவாங்க, அப்படி தான் நினைக்கிறேன். 22 அல்லது 23 இருக்கலாம். அந்த ஒரு சில தகவல் கிடைக்கப்பட்டதன் பேரில் தான்ப்பா இது சொல்கிறேன். ஏன்னா எனக்கு மெயின் வந்து இந்த சேனலினுடைய நோக்கம் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்த ஆட்களை சரிப்படுத்துறது, அவர்களுக்கான சட்டம் சொல்லி கொடுக்குறது. சரி, இந்த பசங்களுக்கு வரையிலேயே சொல்லுவான் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு சில நேரம் நிறைய தகவல் சொல்லும் பொழுது ஒன்று 2 தகவல் விடுபட்டு போயிடும், அல்லது 1-2 தகவல் தவறான தகவல் கூட ஆயிடும். அது தவறாக சொல்லணுன்ற காரணத்துக்காக சொல்கிறது இல்லை. என் கணக்கு சரியாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கலாம். ஏன்னா 22, 23 2 நாளில் நடக்கலாம். வந்து சென்னை ஆர்ஆர் ஸ்டேடியத்தில் நடக்கலாம். வந்து அதுக்கு ரெடியாக இருந்துக்குங்க. அவர்களுக்கு தான் போகக்கூடியவர்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்போ இதில் இந்த 303 பேர் அவர்கள் தொடர்பாக வெறும் நம்பர் மட்டும்தான் வந்திருக்கு. அது போக இந்த 303 பேர் இருக்காங்க பாருங்கள், அவர்களுக்கு இந்த பரீட்சைக்கு இருந்த இந்த நம்பரே தெரியலை. ஆனால் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரே அவங்களுக்கு தெரியலை. இது அவங்க நம்பராக என்னன்றது. ஹால் டிக்கெட் எல்லாம் விட்டாங்க. இந்த இமெயில் கொடுத்துருக்காங்க இல்லை, இமெயிலுக்கு அனுப்புவாங்க. இமெயிலே எவ்வளோ பேர் வந்து ஆக்டிவாக வச்சுருக்கீங்க, எவ்வளோ பேர் ரெகுலராக இமெயில் பார்க்கக்கூடிய வழக்கத்தை கையாண்டிருக்கீங்கன்றது எனக்கு தெரியலை. அதனால் தொடர்ந்து அந்த பரீட்சை எழுதி கொஞ்சம் அந்த ரிட்டன் டெஸ்ட்டில் போனவர்கள் எல்லாருமே செக் பண்ணுங்கள். நாட் ஒன்லி அந்த 303 யாருன்னு சொல்லி அந்த 303க்கே தெரியலை. அந்த நிலைமையில் தான் ஓரளவுக்கு கலெக்ட் பண்ணதில் தெரிஞ்சிச்சு. சில பேர் வந்து கம்ப்ளீட்டாக விட்டாங்க. ஒரு சில பசங்க அப்ராடு போயாச்சு, ஆனால் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட்டு அப்ராடுக்கே போயிட்டாங்க. அதனால் அது போக இருக்கக்கூடியவர்கள் அவங்க வர்றாங்களா என்னன்றது தெரியல. இமெயில் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணுங்கள். இந்த இருக்கக்கூடிய 15 நாளைக்கு எப்படினாலும் அந்த என்டூரன்ஸுக்கான ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு மாதிரி முதல்ல கொஞ்சம் வெக்ஸாகி போய் கொஞ்சம் தளர்வுக்கு கூட உள்ளாயிருப்பீங்க. ஓரளவுக்கு அங்கே போய் அந்த ஃபிசிக்கல் என்டூரன்ஸு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி இதில் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. அதனால் அந்த ஃபிசிக்கல் என்டூரன்ஸு ஒரு 1500 மீட்டர் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் ஓடி பாருங்கள். கொஞ்சம் நல்ல பழக்க வழக்கங்களோடு இருங்க. பார்ப்போம். மறுபடியும் இந்த இதுக்கு போகல நீங்கள் என்ன ஏற்கனவே ரிட்டன் எக்ஸாம் எழுதின மார்க்கினுடைய அடிப்படையில், இந்த நீதிமன்ற தீர்ப்பினுடைய அடிப்படையில், இந்த அடிஷனல் லிஸ்ட்டு டிஎன்யூஎஸ்ஆர்பி தயார் பண்ணதனுடைய அடிப்படையில் நீங்கள் வர்றீங்க. அப்புறம் இங்கே 15 மார்க் இருக்குது. எது கிரவுண்டில் 15 மார்க் வந்துட்டீங்கன்னா அந்த 1:2 போனாங்கல்ல இன்டர்வியூ, அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இன்டர்வியூ கட்டாயம் போவீங்க. ஆனால் இன்டர்வியூ போனீங்கன்னா அந்த இன்டர்வியூ கட் ஆஃபில் வந்து இப்போ செலக்டடு லிஸ்ட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அதை காட்டிலும் ஒரு 1/4 மார்க்கு 1/2 மார்க்கு அந்த இதை தொட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லி இருந்தால் கட்டாயம் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும்பொழுது ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த செலக்டடு லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவர்கள் பாதிக்கப்படுவார்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதற்கு முந்தைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது அந்த மாதிரி பாதிக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து எவ்ரிதிங் கம்ப்ளீட்டடு. ஆனால் செலக்டடு லிஸ்ட்டு, ப்ரொவிஷனலி செலக்டடு லிஸ்ட்டு அனௌன்ஸ்டு, அதனை தொடர்ந்து சர்டிஃபிகேட் ஜென்யூனஸ் முடிஞ்சிருச்சு, மெடிக்கல் முடிஞ்சிருச்சு, போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ ஒன்லி அவைட்டிங் ஃபார் அந்த ஆர்டர். அந்த நிலைமையில் இருக்கிறவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க. இதில் மேக்சிமம் வந்து எத்தனை பேர் உள்ளே வந்தாங்கனாலும் அந்த உள்ளே வந்தவங்களுக்கு ஒரே பேட்சில் தான் போகிறீங்க. உள்ளே வந்தவங்களுக்கு அடிஷ்னலாக கவர்மெண்ட்டில் ஒரு பெர்மிஷன் வாங்கி, ஹோம்லையும் ஃபினான்ஸ்லேயும் ஒரு பெர்மிஷன் வாங்கி உள்ளே சேர்ப்பாங்களே தவிர சேர்க்கப்பட்டவர்கள் பாதிக்கப்படுவார்கள்னு சொல்ல வரல. அப்படி வரமாட்டாங்க. அப்புறம் அது போக உங்களுக்கு வந்து இந்த போலீஸ் செலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் இந்த கம்யூனல் ரோஸ்டர் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கான்னு சொல்லி கட்டாயம் பார்ப்பாங்க. ஏன்னா
இதன் அடிப்படையில் தான் இப்போ இந்த வழக்கை டிஎன்யூஎஸ்ஆர்பி சந்திச்சிருக்கு. அதில் வந்து ரொம்ப ஜென்யூனாக கோர்ட்லேயே ஒத்துக்கிட்டுச்சு எங்கள் தரப்பில் தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த தப்பு இல்லாத அளவுக்கு ஃபைனல் லிஸ்ட்டு வெளியாகணும் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. ஒருவேளை அப்படியே வந்து அந்த ரிட்டன் எக்ஸாம் எழுதி அதில் வந்து இதுக்கு அழைக்கப்படாமல் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்க. ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க யார் போலீஸ் செலெக்ஷனில், ஆனால் அந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி, என்டியூரன்ஸு இதுக்கு அழைக்கப்படாதவர்கள் இருந்தாங்கன்னு வைங்க. இப்போ இந்த எஸ்ஐஸுக்கான லிஸ்ட்டு நீதிமன்ற உத்தரவுப்படி தயாரிக்கிறது எந்த அடிப்படையில் தயாரிக்கிறாங்களோ அதே அடிப்படையில் தயாரிக்கும் பொழுது அதில் ஒரு 500 பேர் வரைக்கும் கூட அழைக்கப்பட வேண்டியது இருந்துச்சுன்னு வைங்க. அவர்கள் அழைக்கப்படுவார்கள். ஆனால் அதுக்காக வந்து மொட்டையை விட்டுற முடியாது. அவர்கள் அழைக்கப்படுவார்கள். அந்த ப்ராசஸ்ஸு இது முடிஞ்சதற்கு பிறகு அப்படியே வந்து ரொம்ப வித்தின் எ வீக்கு அதையும் முடிச்சிருவாங்க. ஏன்னா இந்த வேகம் எடுக்கிறத பார்த்தா தெரியுது. இப்போ ஒரு ஜென்ரலாக சொல்கிறேன், ஒரு 3 மாதம் டைம் கொடுத்துருந்தாங்கல்ல டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு. இப்போ இந்த நமக்கான இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு இந்த சேர்மன் மேடம் இல்லாமல் வேறு கொஞ்சம் இதை ஒரு மெத்தனமாக கையாளக்கூடிய உயர் அதிகாரி அந்த சீட்டில் இருந்திருந்தால் என்ன செய்வாங்கன்னா ஒரு 2.5 மாதம் வரைக்கும் எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் நீதிமன்றம் அதுக்காக ஒன்றொன்றையும் பார்த்துக்கிட்டு இருக்காது. அப்புறம் திடீர்னு அந்த கடைசி முடிய போயில் ஒரு 2 வாரம் இருக்கும் பொழுது ஏதோ ப்ராசஸ் போட்டிருக்கோம், நாங்கள் இந்த லிஸ்ட்டை அவுட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இந்த 303 பேர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது மாதிரி ஒன்றை விடுவாங்க. விட்டுட்டு இன்னும் அந்த தொடர்பான வேலை நடக்க ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் எங்களுக்கு ஒரு 8 வாரம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டால் கோர்ட்டு அட்மிட் பண்ணிக்கிடும். ஆனால் சரி ஏதோ ஒரு வேலை நடக்குது, இன்னும் ஒரு 8 வாரம் முடிச்சுக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லும். ஆனால் அப்படிலாம் சொல்லலாம். அப்படி இல்லையா, இது சிங்கிள் ஜட்ஜி தானே கொடுத்துருந்தாரு, அப்பீலுக்கு போவாங்க டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்பில். இதெல்லாம் பழைய வரலாறை சொல்கிறேன் நான். ஏன்னா அப்படிலாம் எதுவும் இல்லை. ரொம்ப வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு ரொம்ப ஜென்யூனாக டிஎன்யூஎஸ்ஆர்பி செயல்படுது அப்படின்றத இந்த ஆஸ்பிரன்ஸ் புரிஞ்சுக்கிடணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஆனால் அதனால் வந்து மேடம் வந்து ரொம்ப அவர்களுக்கு ஆஸ் ஏர்லியர் as பாசிபிள் இது எவ்வளவு விரைவாக முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு தான் அந்த நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 2023 எஸ்ஐ பேட்ச் ட்ரைனிங் போகிறதுக்கு வந்து வாழ்த்துக்கள். அதுக்கடுத்து இதே இதிலேயே அதனுடைய தொடர்ச்சியாக அதிகபட்சம் 1 மாத காலத்துக்குள்ளே போலீஸுமே கம்ப்ளீட்டாக முடிச்சிடும்னு எதிர்பார்க்குறேன். அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இதுதான் சொல்லணும் போல் இருந்துச்சு. இது நீங்கள் பார்த்துக்குங்க, அந்த சொல்கிற தகவல் தான். ஆனால் அந்த உங்கள் ஹால் டிக்கெட் படி பார்த்து உங்கள் நம்பர் இருக்கான்னு பார்த்துக்குங்க. அப்படி இல்லை ஹால் டிக்கெட் விட்டுட்டீங்க, நம்பர் விட்டுட்டீங்க, நினைவில் இல்லை அப்படின்னா உங்கள் இமெயில் செக் பண்ணுங்கள். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கிடைக்கக்கூடிய டிஎன்யூஎஸ்ஆர்பி தொடர்பான தகவலை பகிர்ந்துக்கிறேன். ஆனால் கொஞ்சம் யூகமாக இதாக என்னால் சொல்ல முடியாது. நான் சொல்கிற தகவல் ஏதேனும் ஒன்று தவறுதலாக போய் உங்களை காயப்படுத்தி இருந்துச்சுன்னா அதற்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் சந்திக்கிறேன். வணக்கம்.